ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ். நம்ம ஜேஏபியில் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் இந்த பேப்பர் பற்றி இன்னைக்கு பேசிக்ஸ் மட்டும் இதில் என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இப்படி ஒரு பேப்பர் நீட் ஃபார் அக்கவுண்டிங், இப்படி ஒரு பேப்பர் நம்ம வந்து படிக்கிறதுக்கான என்ன தேவை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இது என்ன தேவை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த அக்கவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன், இப்போ நான் எடுத்ததுமே டிரான்சாக்ஷன்ஸ்குள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான பேப்பரா தெரியல. இப்போ ஒரு 14 டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கம்பெனில இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒரு கம்பெனி எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரு ஒரு கம்பெனியும் எப்படி மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு 3 கம்பெனி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அக்கவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா இந்த 3 கம்பெனிஸும் இந்த அக்கவுண்டிங் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இப்போ கம்பெனி ஏ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க என்ன பண்றாங்க, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மள்ட்ட அப்படியே கொடுத்துட்றாங்க. அதாவது ஒருத்தங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அப்புறம் பேங்க்ல போய் கேஷ் போடுறாங்க, அதுக்கப்புறம் கூட்ஸ் வந்து கேஷ் வச்சு வாங்குறாங்க, அப்புறமா கூட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க. இப்படி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட்றாங்க நம்ம கிட்ட. கொடுத்துட்டு நீங்களே உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கோங்க, நீங்களே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? இது வந்து ஒண்ணு கம்பெனி ஏ. ஓகே, இப்போ இது இப்படி கம்பெனி ஏ வந்து ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ரெண்டாவது, இப்போ ரெண்டு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஒன்னு கம்பெனி பி, கம்பெனி சி. இந்த ரெண்டு கம்பெனி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் இப்போ நம்ம கேபிட்டல் நம்ம ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, பேர் வச்சிருக்கோம். கேபிட்டல்ன்றது என்னது? நம்ம வந்து எவ்வளவு பணம் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒரு பிசினஸ்க்குள்ள கொண்டு போறோமோ இதை வந்து நம்ம கேபிட்டல்னு சொல்றோம் இல்லையா? இப்போ அக்கௌண்டிங் அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கம்பெனி பில உள்ளவர் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து லக்ஷ்மி தேவி தான் முக்கியம், எனக்கு பணம்ன்றது லக்ஷ்மி, என் முதல்ன்றது எனக்கு லக்ஷ்மி, அப்ப நான் லக்ஷ்மின்ற பேர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வச்சுக்கலாம். இல்ல இன்னொருத்தர் இப்ப கம்பெனி சில இருக்கிறவர் எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம், அப்ப நான் கருத்தம்மான்னு பேர் வச்சுக்கிறேன், அப்ப அது கருத்தம்மா 4 லட்சம் அப்படின்னு சொல்லி அவர் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இப்ப நம்ம கேபிட்டல்னு ஒரு பேரை கொடுத்து அதுல வந்து நம்ம 4 lakhs போடுறதுக்கு பதிலா ஒருத்தவங்களும் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வச்சுக்கலாம், ஒருத்தவங்க அர்த்தமானு வச்சுக்கலாம். இன்னொன்னு பர்ச்சேஸ் பண்றாங்க, 1,50,000 கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப பர்ச்சேஸ் பண்ற இவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து எனக்கு பர்ச்சேஸ்னாலே எனக்கு பிபி, பர்ச்சேஸ் பண்ற பொருள்லாம் இருந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குது, அப்ப இந்த 1,50,000 வந்து ஹை பிபி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்ப பேங்க்னா நான் வந்து கடை மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஷாப்புன்னு சொல்லி ஒருத்தர் போட்டுக்கலாம். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ஹோம் அப்ளையன்சஸ் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, என்கிட்ட வந்து ஒருத்தர் கூட்ஸ் வந்து கடன் வாங்கிட்டு போயிருக்காரு, அப்ப நான் வந்து ஒரு ஸ்லேவ்னு நான் முடிவு பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டுக்கலாம். ஒருத்தர் நம்ம கடன் கொடுத்துருக்காரு, ஒருத்தர் வந்து நமக்கு கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவரை நான் வந்து ஓனர்ன்ற பேர்ல வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அக்கௌண்டிங்ன்ற கான்செப்ட் இல்லாததுனால கம்பெனி ஏ ஒரு பக்கமா அப்படியே டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டாங்க. கம்பெனி பி வந்து அவங்க நேமிங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு நேமிங் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கிறதுக்கு வரலாம். ப்ராஃபிட் கொடுக்குறப்போ இப்போ இந்த கம்பெனி பி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கம்பெனி பிக்கு வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டை வந்து கம்மியா கட்ட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா இந்த கம்பெனி பி வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 85,000 வந்து ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கலாமே. அவங்களுக்கு பர்சனலா இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு காது குத்தோ இல்லைன்னா ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லியோ அதுல ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னு சொன்னா இவங்க உடனே இந்த இந்த 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸையும் நான் கொண்டு போய் இதுல காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 lakhs எக்ஸ்பென்ஸ் வந்து 3 lakhs எனக்கு வந்திருக்குது, எனக்கு 85,000 ப்ராஃபிட், இதுல ஒரு எனக்கு பர்சனல் எக்ஸ்பென்ஸ் 3 lakhs இருந்திருக்கு, அதையும் போட்டு எனக்கு வந்து லாஸ் வந்து 2,15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கம்பெனி பி வந்து காட்டலாம். இப்ப நீங்க கம்பெனி சி எடுத்துக்கோங்க. கம்பெனி சி வந்து என்ன ட்ரை பண்ணுவாருன்னு சொன்னா, சரி நம்ம வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம உள்ள கொண்டு வரலாம். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் வந்து கம்பெனிக்கு நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட்டை வந்து நல்லா தூக்கி காட்டலாம், நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியா காட்டலாம் அப்படின்னு சொல்ற முடிவுல என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து பர்சனலா வேற ஏதாவது இன்கம் வரும், ஒரு வேலை அக்ரில இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்தோ அவருக்கு வந்து ஒரு இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்கம் கொண்டு வந்து இங்க போட்டுட்டு எனக்கு வந்து அக்ரில இருந்து ஒரு 5 lakhs வந்திருக்குது, அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு 85,000 வந்திருக்குது, ஸோ டோட்டலா வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து 5,85,000 எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ
இப்போ ஒரு நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ஒரே டிரான்சாக்ஷன் தான், ஒரே செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு 3 கம்பெனி கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 கம்பெனியுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேற வேற மாதிரி இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ராஃபிட் வந்து வேற வேற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட ப்ராஃபிட்டை காட்டுறதுல இருந்து தான் டாக்ஸ் கட்ட முடியும். அப்ப கவர்மெண்டால ப்ராப்பரான டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டாக்ஸ் வந்து ஒரு ஒரு கம்பெனி எவ்வளவு கட்டணும் அப்படின்றத கவர்மெண்டால டாக்ஸ் டிபார்ட்மெண்டால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதுல ஃப்ராடு வேலைகள் வந்து நிறையவே நடக்கிறதுக்கு, இதுல ஃப்ராடு விஷயங்கள் வந்து நிறையவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு ஷேர் ஹோல்டரா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டர், அதாவது ஒரு ஒரு கம்பெனில முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவரா இருந்தாலும் சரி, நம்ம பேங்க்ஸ் இருக்கிறோம் இல்லையா, நம்ம பேங்க் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய கடன் கொடுக்குறோம். இப்போ இந்த கடன் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன தேவை? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே தேவை. இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் நம்ம கடன் கொடுப்போமா வேண்டாமான்னு ஒரு பேங்க் முடிவு பண்ணுது. முதலீடு பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டர் முடிவு பண்றாரு. அப்போ எல்லார்கிட்டயுமே யூனிஃபார்மா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே யூனிஃபார்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் நம்மளால அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆல் ஓவர் வேர்ல்டு லட்சக்கணக்கில் கம்பெனிஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா நம்மளால கண்டிப்பா ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ இந்த பிரச்சனைய, இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை வருது பாத்தீங்களா, காமன் லாங்குவேஜ். நம்மளுக்கு இந்த காமன் லாங்குவேஜ் வேணும்ன்ற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றது தான் யார் வராங்க அப்படின்னு சொன்னா இந்த அக்கௌண்டிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து வருது. இந்த அக்கௌண்டிங் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ் லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்டிங் தான் சொல்றோம். அக்கௌண்டிங்கை தான் நம்ம லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் சொல்றோம். இப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கிராமர் இருக்கும், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம வந்து கிராமர்னு சொல்லி சொல்றோம். இந்த கிராமர் அக்கௌண்டிங்க்கும் அதே மாதிரி ஒரு கிராமர் இருக்கும். இந்த இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கிராமர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை கொடுக்கறது கண்டிப்பா ஒரு ஒரு காமன் பாடியா தானே இருக்கணும் இல்லையா? ஸோ இந்தியாவில் வந்து யாரு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ஐசிஏஐ அப்படின்றவங்க இருக்காங்க. இவங்க தான் நம்ம அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கணும், இந்த ஃபார்மெட் வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி யார் கான்ஸ்டிடியூட் பண்றாங்கன்னு சொன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு, ஏஎஸ்பி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு அப்படிங்கிறத வந்து ஏப்ரல் 1977, 21 ஏப்ரல் 1977 வந்து இதை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இதை உருவாக்கிட்டு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஆத்தரைஸ் பண்றது வந்து இந்த ஐசிஏ இருக்கிறவங்க ஆத்தரைஸ் பண்றாங்க. இதுல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஏஎஸ்பி வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி இடங்களுக்கு தேவைப்படும், எந்தெந்த மாதிரி இடங்கள்ல வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொண்டு வர வேண்டி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், பப்ளிக் பிரைவேட் செக்டர் அதுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே கலந்து பேசி இவங்க வந்து ஒரு எக்ஸ்போஷர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. இந்த எக்ஸ்போஷர் டிராஃப்டை வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து இஷ்யூ பண்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஃபைனல் டிராஃப்டை வந்து த கவுன்சில் ஆஃப் ஐசிஏ அப்படின்றவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் டிராஃப்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஃபைனல் டிராஃப்ட் வந்து ஓகே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐசிஏ வந்து இதை வந்து இஷ்யூ பண்றாங்க. அப்படி இது வந்து ஓகே ஆகலை அப்படின்ற பட்சத்துல திருப்பி அனுப்பி ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு திருப்பி அவங்க வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. இதை வந்து இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமும் இதை வந்து மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணி இப்போ ஐசிஏ வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் வந்து ஒவ்வொருத்தவங்களும் மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணணும். இதுல வந்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 29 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னா அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டோம். நம்மள்ட்ட வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரதுக்கு வந்து நமக்கு அக்கௌண்டிங் தேவைப்படுது. அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா எல்லா கம்பெனிஸாலையுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். இந்த யூனிஃபார்மிட்டியை யார் ஃபாலோ பண்றா, யார் அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத ஒன்று பார்த்துக்கிட்டோம். அடுத்து டெஃபினிஷன், அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து 3 பேர் வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் 1941 வந்து அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப்
சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட், அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட், இவங்க வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இதுதான் மெயினா எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அக்கௌண்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆர்ட். இதுல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். எதை ரெக்கார்ட் பண்ண போறோம்? கிளாசிஃபை பண்ண போறோம். எதை கிளாசிஃபை பண்ண போறோம்? சம்மரைஸ் பண்ண போறோம். எதை சம்மரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, எதை சம்மரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிரான்சாக்ஷனையும் நாங்க ரெக்கார்ட் பண்ண போறோம், கிளாசிஃபை பண்ண போறோம், சம்மரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் கேரக்டர், அதாவது என்னன்னு சொன்னா ஒரு நிதி, அதாவது இப்போ எங்க கம்பெனியில ஒரு 1000 பேர் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்றதோ, இல்லைன்னு சொன்னா ஒரு 500 பேர் இந்த வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதோ நம்ம டிரான்சாக்ஷனா எடுத்துக்க முடியாது. ஆனா எங்க கம்பெனில இருக்கிற 1000 பேருக்கு நாங்க சேலரி கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனா மாறிடும். ஏன்னா அங்க வந்து ஒரு மணி வந்து உள்ள இன்வால்வ் ஆகுது. ஸோ மானிட்டரி வேல்யூ வந்து ஒன்று உள்ள வரும்போது தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு டிரான்சாக்ஷனா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் கேரக்டர் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்றோம், கிளாசிஃபை பண்றோம், சம்மரைஸ் பண்றோம். அது எல்லாத்தையுமே செஞ்சு நாங்கள் வந்து இன்டர்பிரட் பண்றோம். அதுல இருந்து எங்களுக்கு சில தகவல்களை இன்டர்பிரட் பண்ணிக்கிறோம். இதுதான் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 1966ல அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் அப்படின்னு இருக்காங்க, ட்ரிபிள் ஏன்னு இருக்கிறாங்க. இவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐடென்டிஃபைங், மெஷரிங், கம்யூனிகேட்டிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்றப்ப நம்ம இதுவும் அதே தான். அந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், மெஷர் பண்ணி கம்யூனிகேட் பண்றோம். எதுக்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இன்ஃபார்ம்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ், டெசிஷன்ஸ் எடுத்துக்கிறது. யூசர்ஸ் வந்து இதை பயன்படுத்துற யூசர்ஸ் வந்து இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ், அப்புறமா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதை எடுத்துக்கிறதுக்காக நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 1970ல அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் போர்ட் ஆஃப் AICPA இவங்க வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் டு ப்ரொவைட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து நம்பர்ஸ்ல நம்ம சொல்ல முடியிற விஷயங்களை தான் நம்ம குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். பிரைமரிலி பார்த்தா இது வந்து ஃபினான்ஷியலா இருக்கணும்னு சொன்னாங்க. பிரைமரியா பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஃபினான்ஷியலா இருக்கணும்னு சொன்னா இதுலயும் அதே தான். அது வந்து நிதி சம்பந்தப்பட்டதா இருக்கணும். எதோடது? ஆர்கனைசேஷன்ஸோட தான் இருக்கணும். எதுக்கு? எக்கனாமிக் டிசிஷன்ஸ் நாங்க எடுக்கிறதுக்கு இது வந்து வசதியா இருக்கணும். எக்கனாமிக் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 3 டெஃபினிஷன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 3 டெஃபினிஷன்ஸையுமே வச்சுக்கிட்டு இப்போ மாடர்னா இவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்றோம். இதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து என்ன ப்ராசஸ், அக்கௌண்டிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா, ரெக்கார்ட் பண்றோம், கிளாசிஃபை பண்றோம், சம்மரைஸ் பண்றோம், அனலைஸ் பண்றோம், அப்புறமா இன்டர்பிரட் பண்றோம். எதை? ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி, கிளாசிஃபை பண்ணி, சம்மரைஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி, இன்டர்பிரட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கம்யூனிகேட் பண்றோம். யாருக்கு கம்யூனிகேட் பண்றோம்? இதுல எந்த மக்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்களுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்றோம். இப்போ இந்த டெஃபினிஷன்ல கொடுத்துக்கிற ப்ராசஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங், இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டே பார்த்துருவோம். இதை பார்த்து முடிச்சிட்டோம் சொன்னாலும் எனக்கு என்னமோ இது அக்கௌண்டிங் நம்ம கிட்டத்தட்ட படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சு பார்த்து முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு பேசிக்கா நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் சொன்னாலே கிட்டத்தட்ட நம்ம அக்கௌண்டிங் முடிச்சிட்டோன்ற அளவுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஜேர்னல் லெட்ஜர் இது தெரியலன்னா கூட நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பேலன்ஸ் ஷீட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்கௌண்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுக்க போறது என்ன எடுக்க போறோம், மேக்ஸிமம் நம்ம எடுக்க போறது, கண்டுபிடிக்க போறது பார்த்தோம் சொன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க போறோம், பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதா நமக்கு தெரியும். ஸோ இது என்னென்ன ஸ்டெப்ல இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் செஞ்சு நமக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த பேலன்ஸ் ஷீட்டும் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு கம்பெனியோட டிரான்சாக்ஷன் நான் எழுதியிருக்கேன். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்கும்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம இப்போ பேங்க்ல போடுற மாதிரியே தான். நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து சும்மா ஏதாவது ஒரு சார்ஜஸ், ஏதாவது ஒரு என்கொயரி அவங்க பண்றாங்க, சார்ஜஸ்ன்னு சொல்லி கேஷ் கேட்கறாங்கன்னா ஒரு வவுச்சர்ல நம்ம அதை வந்து எழுதிக்குவோம். கிரெடிட்டா இருந்தாலும் கிரெடிட் வவுச்சர் யூஸ் பண்றோம், டெபிட்டா இருந்தா ஒரு டெபிட் வவுச்சர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனில எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்றப்போ இல்லைன்னா சேல்ஸ் பண்றப்போ எல்லாமே ஒரு பில்லு, இன்வாய்ஸ், வவுச்சர் ஏதாவது யூஸ் பண்ணி தான் எல்லா டிரான்சாக்ஷனுமே நடந்திருக்கும். இதுல இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷனுமே அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்குமே அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம பில்ஸ், வவுச்சர்ஸ், இன்வாய்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்துகிட்டு இடத்துல ரெக்கார்ட் ஆக போகுது, நம்ம புக்ஸ்ல ரெக்கார்ட் ஆக போகுது. அது எங்க ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்றாங்க. ஜேர்னல் அப்படின்ற இடத்துல தான் ரெக்கார்ட் ஆகுது. இதை தான் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரெக்கார்டிங்,
ஜேர்னலைசிங். ஓகேங்களா, இதை வந்து ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜேர்னல்ன்றது ஒரு புக் மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் நோட் புக் மாதிரி முன்னாடி காலத்துல ஒரு நோட் புக் மாதிரி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட் புக்ல இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட்ல அவங்க ஒரு டிரான்சாக்ஷன்ஸையுமே எழுதிக்கிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டார்டட் அ பிசினஸ் வித் கேஷ் 1 lakh வச்சு அவர் வந்து ஒரு கேஷ் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல 10,000 ரூபாய் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. 70,000க்கு கிரெடிட்ல வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. ரவின்ற கம்பெனிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாரு. கேஷ் சேல்ஸ்ல 60,000 ரூபாய்க்கு கேஷ் சேல்ஸ்ல விற்கிறாங்க அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு புக்ஸ்னு வச்சுக்குவோம். 70,000 ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கேஷ் சேல்ஸ்ல 60,000 ரூபாய்க்கு புக்ஸ் வித்துட்டாங்க. கிரெடிட் சேல்ஸ்ல இன்னொரு 60,000க்கு குமாருக்கு வித்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்ட் 5,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்புறமா 15,000 ரூபாய் ஆல்ரெடி குமாருக்கு நம்ம கிரெடிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அவர்கிட்ட இருந்து 15,000 வந்திருக்குது. அதே மாதிரி ரவிக்கிட்ட வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, 70,000 ரூபாய் வாங்கியிருக்கோம், அதுல ஒரு 10,000 நம்ம கட்டிட்டோம். அதுக்கப்புறமா ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். சேலரி போட்டிருக்கோம், அது வந்து ஒரு 8,000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ஸோ இந்த இந்த ரெக்கார்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க இது இந்த ரொம்ப இதுல போய்க்காதீங்க. நம்ம உள்ள அடுத்தடுத்து போற ஸ்டெப்ல நம்ம வந்து பாத்துக்கலாம். இது ரொம்ப பாத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, கேஷை வந்து டெபிட் பண்ணிட்டு, கேஷ் டெபிட் கேபிட்டல் கிரெடிட். அந்த கேபிட்டல் வந்து அவர் 1 lakh கேபிட்டல் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, 2 என்ட்ரி போட்டிருக்காங்க. இதுல எதுவுமே இந்த என்ட்ரியை பத்தியோ ஏன் டெபிட் போட்டாங்க ஏன் கிரெடிட் போட்டாங்க இது எதுவுமே யோசிக்காதீங்க. சும்மா பாத்துக்கோங்க, என்ன இருக்குதுன்றத மட்டும் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன அடுத்தடுத்த இதுல பாத்துக்கலாம், நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து 10,000 ரூபாய் போட்டிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்காங்க, 2 என்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ரவிட்டு இருந்து 70,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், அதுக்கப்புறமா ரவி அக்கௌண்ட் கிரெடிட், ஏன்னா அவர் கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் வரிசையா இருக்கிற ஒரு என்ட்ரிக்கும் வரிசையா அவங்க ஜேர்னல்ஸ் போட்டே வந்துருவாங்க. இப்போ நீங்க இதுல பாருங்களேன், கேஷ் அக்கௌண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குதா, இங்க ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, இங்க ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, இதுல ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது, இங்க ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. இப்படி கேஷ் அக்கௌண்ட் அங்கங்க மாறி மாறி இருக்குது பாத்தீங்களா. இப்போ நமக்கு இதை வச்சு என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜேர்னலைசிங்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிளாசிஃபையிங் சொல்றாங்க. இந்த கிளாசிஃபையிங்ல தான் என்ன பண்றாங்க, லெட்ஜர்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. லெட்ஜர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஆனா இது எல்லாமே ஒரு ஸ்டெப்பையும் நம்ம கண்டிப்பா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஜேர்னலைசிங் முடிச்சுட்டு லெட்ஜருக்கு வருவோம். லெட்ஜருக்கு வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கேஷ் அக்கௌண்ட் இருந்துச்சு பாத்தீங்களா, கேஷ் அக்கௌண்ட்ன்றது நம்ம ஒன்னும் ஜேர்னல் குழப்பமா அங்கங்க போட்டு வச்சிருந்தோம். வரிசையா நம்ம எழுதுறதுனால அங்கங்க வந்துடும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லெட்ஜர்ல அழகா ஒரு அக்கௌண்ட்ல கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லி எடுத்து வரிசையா கேஷ் ரிலேட்டடா நம்ம அங்க என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் போட்டோமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு டேப்லர் காலம்ல அழகா வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்க, பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு லெட்ஜர் வச்சுக்கிட்டு அதுல பேங்க் ரிலேட்டடா உள்ள டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அடுத்து சேல்ஸ்ன்னு சொல்லி வச்சு சேல்ஸ் ரிலேட்டடா உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, பேலன்சஸ் எல்லாமே வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் இப்போ 1,32,000 டெபிட்ல இருக்குது, இதுல 10,000 டெபிட்ல இருக்குது. சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா 1,20,000 கிரெடிட்ல இருக்குது. பர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 70,000 டெபிட்ல இருக்கு. இந்த டெபிட் கிரெடிட் பத்திலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. சும்மா அது என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓவரால் அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்னென்ன ஸ்டெப்ல எப்படி என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்துக்கலாம். அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட், ரவி அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், இப்படி எல்லா அக்கௌண்ட் நம்ம வச்சிட்டோம். இது வந்து லெட்ஜர் அக்கௌண்ட். இந்த லெட்ஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப், முக்கியமான ஸ்டெப், சம்மரைசிங். இப்போ லெட்ஜர்ல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்கும். எல்லாமே தனித்தனியா வரிசையா இருந்துட்டு இருக்கும். அதை விட நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி ஒன்னொன்னு என்னென்ன பேலன்ஸ் மட்டும் இருக்குது பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ஒன்று கொண்டு வரலாம். இந்த ட்ரையல் பேலன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இதுல எல்லாத்துலயும் பேலன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா. நம்ம லெட்ஜர்ல பார்த்தோம் இல்லையா, இந்த லெட்ஜர்ல இப்ப கேபிட்டல்ல நமக்கு பேலன்ஸ் பார்த்தோம்னு சொன்னா எனக்கு 1,30,000 இருக்குதுங்களா. இதை பாத்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க, அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருவாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இங்க எதுவுமே பண்ணலாம். அவங்க அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த 1,30,000 போட்டாங்களா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 ருபீஸ் கிரெடிட் இருக்குது பாத்தீங்களா, அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து 10,000 ருபீஸ் கிரெடிட். இதே மாதிரி தான் எல்லாத்துலயுமே கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே நம்ம லெட்ஜர்ல போட்டிருக்கோம் இல்லையா. லெட்ஜர்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்ட வேண்டியதான். டெபிட்ல கிரெடிட்ல போட்டீங்கன்னு சொன்னா
ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிருக்கணும். ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம ஓரளவுக்கு எரர் இல்லாம நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சம்மரைசிங்ல ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த ட்ரையல் பேலன்ஸை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, டைரக்டா இப்போ நான் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா அந்த பொருளை செய்யறதுக்கோ டைரக்டா எனக்கு என்ன செலவுகள் இன்வால்வ் ஆயிருச்சோ அதை மட்டும் கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட். இந்த பர்ச்சேஸ்லயும் இந்த பர்ச்சேஸ்க்கு கீழே எக்ஸ்பென்சஸ், நான் இது எக்ஸ்பென்சஸ் எதுவும் போடல. சப்போஸ் இப்போ இதுல வந்து நான் இந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு நான் வந்து பொருளை வந்து புக்ஸை வந்து குஜராத்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காசு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம இதுல கழிக்கணும்னு சொன்னா நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் அதை டேரக்டா கொடுத்துக்கிறாங்க. அப்புறமா சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸுமே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல தான் எடுத்திருக்கோம். இந்த பர்ச்சேஸும் சரி இந்த சேல்ஸும் சரி பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்களா. அதுல பர்ச்சேஸ் பாத்தீங்களா 70,000 ரூபாய் இருக்குதுங்களா, அதுக்கப்புறமா சேல்ஸ் பாத்தீங்களா 1,20,000 இருக்குதுல்ல, அப்படியே தூக்கி போடுறோம். அவ்வளவுதான், வேற இங்க ஒரு வேலையும் இல்லை நமக்கு. அப்படியே தூக்கி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் தனியாக தான் எடுக்கணும். ஸோ அதில் நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்கேன். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போட்டோம்னு சொன்னால் இங்கே வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,30,000 வரும். இங்கே வந்து 1,30,000 வரும். இங்கே வந்து 70,000 வரும். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறப்போ, அதாவது என்னன்னா சேல்ஸ்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் கழிக்கிறோம். சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் கழிக்கிறப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிடும். ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 60,000 ருபீஸ் கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா, 60,000 கிடைக்குது. இதான் ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்றாங்க. இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிடைக்குது பாத்தீங்களா இந்த 60,000, இந்த 60,000 எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம எங்க வரோம்னு சொன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ இதுல முக்கியம் என்னன்னு சொன்னா, நீங்க சம்மரைசிங்குள்ளேயே தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் பார்க்குறோம். சம்மரைசிங்குள்ளேயே தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸையும் பார்த்தோம். சம்மரைசிங்குள்ளேயே தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் பார்க்க போறோம். சம்மரைசிங்குள்ளேயே தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம். சம்மரைசிங்குள்ளேயே தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா, ரெக்கார்டிங்ல வந்து நம்ம வந்து ஜேர்னல் பார்த்தோம். அதுக்கப்புறமா கிளாசிஃபைங்ல வந்து கிளாசிபிகேஷன்ல லெட்ஜர் மட்டும் பார்த்தோம். சம்மரைசிங்ல தான் எல்லாமே வந்துருது. சம்மரைசிங்ல வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்துருது. அதுக்கப்புறமா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இந்த சம்மரைசிங்குள்ளே வந்துருக்கு. இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டோம் பாத்தீங்களா, ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துரும். இந்த கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டு அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இப்போ நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ரெண்ட்ல எக்ஸ்பென்ஸ், இதுவுமே ட்ரையல் பேலன்ஸ் தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இந்த ரெண்ட் வந்து எவ்வளவு, 5,000. சேலரி 8,000 ரூபாய். டெப்ரிசியேஷன் எவ்வளவு, டெப்ரிசியேஷன் இப்போ ஃபர்னிச்சர் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டோம்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 1 இயர் ஆனதும் டெப்ரிஷியேட் ஆகும் இல்லையா, அந்த டெப்ரிஷியேட் ஆன அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அது வந்து 1000. இப்போ இதை பத்தி, இதுல உள்ள விஷயத்தை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க, என்னென்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் 60,000. அதுக்கப்புறமா கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம இந்த இவ்வளோ எக்ஸ்பென்சஸையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு 46,000 கிடைக்குது. ஓகேங்களா, இதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு பேலன்ஸ் ஷீட் போயிட வேண்டியதான். பேலன்ஸ் ஷீட்ல இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இப்போ பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம், ட்ரையல் பேலன்ஸ் நம்ம என்ன பார்த்துட்டோம், அதாவது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ் எடுத்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்ட் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா சேலரி போட்டுட்டோம். அதுக்கப்புறமா டெப்ரிசியேஷன் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா சேல்ஸும் போட்டோம். ஓகேங்களா, இது தாண்டி என்ன இருக்குது நமக்கு, கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், இதெல்லாமே எங்க போயிடுது, நமக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடுது. அசெட் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அங்க நமக்கு போகுது. இப்போ நமக்கு லயபிலிட்டி சைட்ல என்ன இருக்குது, கேபிட்டல் அவர் 1 லேக் கொண்டு வந்தாரு, அந்த 1 லேக். அப்புறமா நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம 46,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ப்ராஃபிட் போட்டோம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எவ்வளவு வருது, 1,40,000 46,000. இது கேபிட்டல் மட்டும் 1,46,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறமா கிரெடிட்டார், நம்ம ரவிக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரும். 70,000 தான் அவர்கிட்ட இருந்து கிரெடிட் வாங்கியிருந்தோம், 10,000 கொடுத்துரும். மிச்சம் வந்து 60,000 ரூபாய் இருக்குது. 60,000 ரூபாய் நம்ம அவருக்கு கொடுக்கணும். இந்த சைட்ல அசெட் சைட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கேஷ் இருக்குது, நமக்கு கேஷ் இருக்குது. அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. சன்ட்ரி டெப்டாஸ் வந்து ஒரு 45,000 இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 10,000 இருக்குது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து ஒரு 9,000 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே போட்டோம்னு சொன்னா 2,06,000 வருது. ஸோ இதோட பேலன்ஸ் ஷீட்டும் கவர் ஆயிடுச்சு. ஸோ சம்மரைசிங்ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துருக்கோம், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா ரேஷியோஸ். அனலைசிங்ல ரேஷியோஸ்னு இருக்குது. இந்த ரேஷியோஸ் என்ன அப்படின்னு சொன்னா,
இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாட்டு நமக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம இப்போ நான் 100 ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா, இந்த 100 ரூபாயில எனக்கு ப்ராஃபிட் என்ன வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ மூலியமா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 50% வருது. ஸோ ஒரு 100 ரூபாய் நம்ம செலவு பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட 50 rupees வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுவே நெட் ப்ராஃபிட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 38.33% வருது. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 38.33% வருது. இது வந்து நெட் ப்ராஃபிட். ஒரு 100 ரூபாய் நம்ம செலவு பண்றதுக்கு 38 ரூபாய் நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதுவே ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எவ்வளவு நம்ம செலவு பண்ணிருக்கோம் சொல்லி, இந்த 38 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்டா வந்திருக்குது அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற 61 ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸா போயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம அனலைஸ் பண்றோம், ரேஷியோன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்றோம். இதுல இருந்து கிடைச்ச இன்டர்பிரேஷன்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் தான் இன்டர்பிரேஷன்ஸ். அதை வந்து நம்ம தனியா என்டர் பண்ணிருக்கோம். ஸோ இன்டர்பிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கம்யூனிகேட் பண்றோம். ஃபைனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்றோம். கம்யூனிகேட் பண்றப்போ இந்த கிராஃப்ஸ் வச்சோ இல்லைன்னு சொன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரையல் பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கம்யூனிகேட், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, நம்ம கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம். ஸோ இதுதான் அக்கௌண்டிங்கோட டெஃபினிஷன். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா மாடியூல் ஏ, மாடியூல் பில இருக்கிறது மோஸ்ட்லி இந்த 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 டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ மாடியூல் ஏ, மாடியூல் பி வந்து மோஸ்ட்லி கவர் ஆகிடும். அதுக்கப்புறமா மாடியூல் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அந்த ரேஷியோஸ் பார்த்தோம் இல்லையா, அது ரிலேட்டடாக கொஞ்சம் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.